நிறைய பேர் வி லேக் நாளைக்கு இருக்கிற பிரச்சனையை இன்னைக்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி இன்னைக்கு இருக்கிற டேவுமே வி கெட் ஸ்பாயில். நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணும்போது ப்ரொடியூசர் யாரும் தெரியாது. ஆனால் எப்படின்னா நீ வெயிட் பண்ணு, படம் ஆரம்பிக்கிறோம், டேட்லாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் அந்த டேட்டில் பூஜை போடுறோம், எத்தனாம் தேதி ரிலீஸ் ஆகுது, நவம்பர் சென்சார் வந்து இந்த டேட்டில் எடுக்க போகிறோன்ட்டு யார் என்ன சொல்கிறாங்க அது இதெல்லாம் அவர் பாதிக்காது. ஒரு கதை எழுதும் போது எப்படி டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் உள்ளார போகிறாரோ, அவர் லைஃப்பில் அவரை சுற்றி நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. ரெண்டாவது டியூன் போடவே கிடையாது. ஓ, நீங்கள் ரீகன்சிடரே பண்ணதில்லை? நான் எப்படின்னா எங்களுடைய கம்போசிங் எப்படி இருக்குன்னா, போனே கம்போஸ் பண்ணுறது டியூன் போடுற கம்போசிங் பேட்டர்ன் கிடையாது. போயிட்டு சுச்சுவேஷனை கிளியராக சொல்லிடுவேன். இது பிரதர், இந்த சுச்சுவேஷன், இது மாண்டேஜ் சாங்காக எடுக்க போகிறேன், இது வந்து டான்ஸ் மூமெண்ட் எடுக்க போகிறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரீஸியான மூமெண்ட்ல வேணும். ஒரு லவ்ன்றது வந்து ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் மட்டும் இல்லை, அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்குன்றதை வந்து ரொம்ப கிளியரா இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் படமா இருக்கட்டும், த்ரில்லர் படமா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை ஒரு 2 hours மறக்க வைக்கணும். நம்ம அது மறக்க வைக்கக்கூடிய இடம் ஒரு தியேட்டரா இருக்கும். எனக்கு ஆக்சுவலி உங்கள்கிட்ட பேசும்போது பல ஏரியாஸ் வந்து அப்படியே ஒரு நாலேஜ் வந்து கிடைச்ச மாதிரியே இருக்குது. ஸோ கண்டிப்பாக சார் கூட ட்ராவல் பண்ணும்போது அவர் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை ஆச்சரியத்துக்கு உண்டாக்கியிருக்கும். அது செட்டுக்கு டைமுக்கு வரதா இருக்கட்டும், வாட் எவர் ஒன் திங் தட் யூ ஆர் லேர்னிங் ஃப்ரம் சார் அண்ட் அதை வந்து உங்கள் கரியரில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா வாட் இஸ் தட் ஒன் திங்? I wouldn't say in career, but in life I would say, and ரொம்ப வருஷமா சாரையும் பார்த்துட்டு இருக்கேன். அதில் என்ன சொல்வேன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 1 day at a time. அண்ட் சாருக்கு வந்து ஹீ வில் ஹேவ் ஹிஸ் ஓன் ப்ரெஷர் இருக்கும், அவருக்கு இருக்கிற ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், வெளியில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், என்னவா வேணா இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு நம்ம ஷூட்டிங் பண்ண போகிறோம், இந்த ஷூட்டிங் நம்ம பீஸ்ஃபுல்லாக பண்ணணும், என்னதான் இருந்தாலும் 6 மணிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ இந்த 8 மணி நேரம் பீஸ்ஃபுல்லாக போகணுன்னா நான் இப்படி தான் இருக்கணும். ஸோ இதுக்கு நான் வந்து என்னோட ஹெட் ஸ்பேஸை இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன்ற விஷயத்தில் அவர் ரொம்ப கிளியராக இருப்பார். ஸோ தட் 1 day at a time ரொம்ப நம்ம நிறைய பேர் வி லேக் நாளைக்கு இருக்கிற பிரச்சனையை இன்னைக்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி இன்னைக்கு இருக்கிற டேவுமே வி கெட் ஸ்பாயில். ஸோ தட் இஸ் ஒன் குட் குவாலிட்டி ஐ லுக் அப் டு ஹிம். கரெக்ட் வெரி நைஸ் பாயிண்ட். நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறீங்க? நான் வந்து நிறைய கோட் படிச்சிருப்பேன். அதில் ஒரு கோட் வந்து மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன் பட் யூ ஷுட் பி ப்ரிப்பேர்டுன்னு. அதை வந்து அவர் உருவத்தில் பார்க்குறேன் நான். ஏன்னா அவர் வந்து எப்போதுமே பாசிட்டிவ் தான், மிஸ்டர் பாசிட்டிவ். அது வந்து எப்படின்னா ஒரு விஷயத்தில் ஒன்றுமே இருக்காது, டேய் நீ ப்ரிப்பேர்டாக இருங்க, அது நடக்கும், நீ ரெடி ஆகிட்டுன்னா பிரபஞ்சம் அவனை கொடுக்கும்ன்றதை நம்ம இங்கிலீஷில் பார்க்குறோம். அவர் வந்து தமிழ் அவர் ஃபாலோ பண்ணுற டே டு டே லைஃப்பில், நாட் ஓன்லி இன் சினிமா, டே டு டே லைஃப், பர்சனல் லைஃப் எல்லாமே அதான் பிலீவ் பண்ணுறாரு. அது ப்ராக்டிக்கலாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நடந்துச்சு. நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணும்போது ப்ரொடியூசர் யாரும் தெரியாது. ஆனால் எப்படின்னா நீ வெயிட் பண்ணு, படம் ஆரம்பிக்கிறோம், டேட்லாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் அந்த டேட்டில் பூஜை போடுறோம், எத்தனாம் தேதி ரிலீஸ் ஆகுது, நவம்பர் சென்சார் வந்து இந்த டேட்டில் எடுக்க போகிறோன்ட்டு. அதேமாரி ஒரு 10 days கழிச்சு ப்ரொடியூசர் வந்தாங்க, டக்குன்னு அதே டேட்டில் பூஜை போடுறோம். என்ன சென்சார் மட்டும் ஒரு 10 days முன்னாடியே எடுத்துட்டார், அதே டேட்டில் வரல, மற்ற எல்லாம் கட நடக்கும். ஸோ த மூமெண்ட் யூ ஸ்டார்டட் திங்கிங் என்ன போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் ஜென்ரலாகவே வெரி ஹம்பிள், யார் என்ன சொல்கிறாங்க அது இதெல்லாம் அவர் பாதிக்காது. ஒரு கதை எழுதும் போது எப்படி டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் உள்ளார போகிறாரோ, அவர் லைஃப்பில் அவரை சுற்றி நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, எதுவுமே செய்யலை. ஸோ அந்த விஷயத்தில் நான் ஒரு 10% ஃபாலோ பண்ண கூட நான் ஓரளவு எங்கேயாவது வருவேன்னு நினைக்கிறேன். சூப்பர். அண்ட் சார், இந்த கதையில் இந்த படத்தில் வந்து இன்னொரு முக்கியமான நபர் அவர்கள் டீமான் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ ப்ளீஸ், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹேஸ் ஆல்வேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல். ஸோ எப்படி இருந்தது? இந்த படத்துலையுமே வந்து நல்ல ஹைலைட்டான பாடல்கள் வந்து இருக்கும். ஏன்னா உங்கள் படத்தில் வந்து அந்த மியூசிக் வந்து தனியாக துண்டாக தெரியும். ஸோ எப்படி இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்? எனக்கு இம்மான் சாருக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா வந்து, நானும் அவரும் சேர்ந்து பண்ணுற 9th மூவி. அவர் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு டைரக்டரோட இத்தனை படம் அவர் ஒர்க் பண்ணியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. அப்போனா இந்த அளவுக்கு நானும் அவரும் ஒருத்தர் புரிஞ்சிருப்போம். அதுதான் அவரு வந்து ஒரு மியூசிக் டைரக்டரா எவ்வளோ பர்ஃபெக்டோ அதே மாதிரி அஸ் எ ஹியூமனாகவும் ரொம்ப பர்ஃபெக்ட். நான் ஒரு பங்க்சுவாலிட்டியில் அப்படி இருக்கணும்னு நினைப்பேன், அதை விட அவர் பயங்கர பங்க்சுவாலிட்டியில் இருப்பார். நான் இது வரைக்கும் ஒரு இப்படி ஒரு பங்க்சுவாலிட்டி எந்த மியூசிக் டைரக்டர்டையும் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ இத்தனாம் தேதி டியூன், இத்தனாம் தேதி சாங், அது ஆன் டைம். ஒரு ஆஃபீஸ்க்குலாம் நம்ம போனோம்னா சில மியூசிக் டைரக்டர் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இருக்கவே இருக்காது. நம்ம போகும்போது நம்ம மட்டும்தான் இருப்போம், இன்னொரு டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் திங்ஸு. எப்படின்னா அந்த வேவ் லென்த் சுச்சுவேஷன் சொல்லும்போதும் நான் கிளியராக சுச்சுவேஷன் சொல்லுவேன், அதை அவர் புரிஞ்சுக்கிறதும் கிளியராக அப்சர்வேஷன் பண்ணி புரிஞ்சுக்குவார். இது வரைக்கும் நாங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து
குறைஞ்சது ஒரு 40 சாங் நாங்கள் வந்து கம்போஸ் பண்ணியிருப்போம். 40 சாங்கில் 40 சாங்குமே ஃபர்ஸ்ட் டியூன் தான், ரெண்டாவது டியூன் போடவே கிடையாது. ஓ, நீங்க ரீகன்சிடரே பண்ணதில்லை? நான் எப்படின்னா எங்களுடைய கம்போசிங் எப்படி இருக்குன்னா, போனே கம்போஸ் பண்ணுறது டியூன் போடுற கம்போசிங் பேட்டர்ன் கிடையாது. போயிட்டு சுச்சுவேஷனை கிளியராக சொல்லிடுவேன். இது பிரதர் இந்த சுச்சுவேஷன், இது மாண்டேஜ் சாங்காக எடுக்க போகிறேன், இது வந்து டான்ஸ் மூமெண்ட் எடுக்க போகிறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு ப்ரீஸியான மூமெண்ட்ல வேணும், இல்லை இது கொஞ்சம் ஒரு பெப்பியான சாங்காக வேணும், அது எல்லாமே கிளியராக சொல்லிடுவேன். சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அவரே ஒர்க் பண்ணுவார், ஒரு வாரம் ஒர்க் பண்ணுவார், டியூன் போடுவார். டியூன் போட்டுட்டு நைட்டு உட்காந்து டியூன் போட்டுட்டு காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு அந்த டியூனை கேட்பார். அந்த டியூன் அவருக்கு பிடிக்கலன்னா அவரே வரம் வச்சிருவார். அப்புறம் அவர் மறுபடியும் டியூன் போட்டு ஃபைனலாக நம்ம என்ன கேட்டோமோ அப்படி ஒரு டியூனோட வந்து நிற்பார். அது சூப்பராக இருக்குது பிரதர் அப்படின்னு. அப்புறம் அவர் சொல்லுவார், எப்படி பிரதர் நீங்கள் நான் எல்லா மியூசிக் டைரக்டரோட கம்போசிங் உட்காருவோம், டியூன் போடுவாங்க, அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். எப்படி பிரதர் நீங்கள் டியூன் கம்போஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இல்லை சார் சில பேர் கம்ஃபர்ட் டு கம்போசிங் உட்காந்துப்பாங்க, பட்டு உங்கள் கம்ஃபர்ட்டை நீங்கள் சொல்லிட்டீங்க. எனக்கு நானாக தனியாக உட்காந்து போட்டு பார்த்து அதை 2 நாள் கழிச்சு நானாக காலையில் உட்காந்து கேட்டு இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, 2 நாளுக்கு அப்புறம் அந்த டியூன் என் மண்டேல உட்காந்துருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுக்கு நடுவில் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருப்பேன், ஆனால் அந்த டியூன் என் மைண்டுக்குள்ள உட்காந்துருந்துச்சுன்னா இது ஓகே ஆகும்னு தோணுவேன். ஸோ எனக்கு நானே அந்த டியூனை மறுபடியும் ரிப்பீட் பண்ண முடியுதான்னு பார்ப்பேன், அந்த சிம்பிளிஃபை இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே இது ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பிரதர் நான் வந்து உங்களை கூப்பிடுவேன் அப்படின்னா. ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, நான் ஸ்கிரிப்டாக வந்து ஸ்க்ரீன் பிளேவாக வந்து நான் நல்லா பண்ணேன்னா நான் ஜெயிச்சிருவேன். நீங்கள் மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சாங் பண்ணுங்க, சிம்பிள் அவ்வளோதான். அந்த சாங் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் கிரெடிட் உங்களுக்கு தான். உங்களுடைய லைஃப்பை நான் எப்படி டிசைட் பண்ண முடியும்? நீங்கள் 2 நாளில் ஒரு சாங் சூப்பர் சாங் கொடுக்குறீங்க, ஒரு சாங் வந்து நல்ல சாங் இல்லாமல் கொடுக்குறீங்க சாங்கா. அப்போ நான் வந்து அந்த நல்ல சாங் மீன்ஸு கமர்ஷியலாக ஒர்க் அவுட் ஆகாத ஒரு சாங்கை நான் பிச் பண்ணி ஓகே பண்ணிட்டேன்னா அவருடைய தோல்விக்கு நான் எப்படி காரணமாக இருக்கலாம்? இமானுடைய தோல்விக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது. இமானுடைய ஆல்பம் ஹிட் ஆகுது அப்படின்னா அவரு தான் காரணம், அவரு தான் வந்து ரீசனாக இருக்கணும். அதில் நான் கிளியராக இருக்கேன். ஸோ உங்களுடைய வெற்றி உங்கள் கையில், நீங்கள் எடுத்துக்கங்க. சாங்குக்கு நீங்கள் ஹிட் கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இது என்னுடைய சுச்சுவேஷன், இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு சாங் கொடுக்குறது அப்படி தான் கேட்பேன். நடக்கும். அவர் ரொம்ப மூக்க நுழைக்க மாட்டேன், சிம்பிளா சொல்லணும்னா அப்படி சொல்றீங்க இல்லையா? ரொம்ப உட்கார்ந்து கொண்டு வந்து பிரஷர் கொடுத்துறது. கரெக்ட். இது ஸ்மார்ட்டான வேலை சார். இது ஓ பொறுப்பியா? வேலை இது. ஆமா நான் செய்யணும். கரெக்ட். நாலேஜ் எனக்கு இருக்காது. ஏன் வேலை சிச்சுவேஷன் சொல்றது சார். ரொம்ப கட் அண்ட் ரைட்டா இருக்கீங்க சார் நீங்க. சூப்பர் சார். ஸோ எனக்கு வந்து என்னன்னா சாருடைய படங்கள் வந்து ஹேஸ் ஆல்வேஸ் பீன் ஐ எம் வெரி ரொம்ப ஃபேன் கேர்ள் மொமெண்ட்டாக தான் எனக்கு இருக்குது. ப்ளீஸ் கன்சிடர் மீ. ஓகே. ஸோ எனக்கு வந்து ஒவ்வொரு படத்துலையுமே வந்து ஒரு மிக்ஸ்டு எமோஷனாக இருக்கும். ஒரு படத்தை பார்த்து முடிக்கும்போது நான் மகாலில் பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாக இருக்கும் வெளியில் போகிறதுக்கே. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்ப போகும்போது what do you think the reactions of 2K kids would be and 90s kids would be and in general audience எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுவும் கான்ட்ரடிக்ட்ஸ் இருக்குமா? என்னையா இப்படி காமிச்சிருக்கீங்க எங்களை அப்படிங்கிற மாதிரி? அதான் முதல்ல இருந்தே சொன்ன மாதிரி இந்த படம் த்ரூ அவுட் பாசிட்டிவாக தான் இருக்கும். 90s கிட் 2K கிட்ன்றது தாண்டி அவங்க பேரண்ட்ஸ் இப்போ நம்ம போஸ்டர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக 2Kன்னு இருக்குது. பட் பேரண்ட்ஸ்க்கான ஒரு மேஜர் டேக் பேக் இந்த ஃபிலிமில் இருக்குது. அண்ட் ஒரு லவ்ன்றது வந்து ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் மட்டும் இல்லை, அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்குன்றதை வந்து ரொம்ப கிளியராக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஓகே. இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் தட் அந்த லவ்வி டவ்வியா அப்படியே அந்த மாதிரி மட்டும் இல்லை. ஓகே. தாண்டி யூ ஹேவ் திங்ஸ் இன் தி ஃபிலிம். ஓகே டன். நீங்கள் ஒரு பிக்கெஸ்ட் டேக் அவேவா என்னவா இருக்கும்? சேம் லைக் 2 பேர் சொன்ன மாதிரி ரொம்ப ப்ரீஸியாக கலர்ஃபுல்லாக எதையும் ரொம்ப யோசிக்காமல், இப்போ உள்ள ஜென்ரேஷன் 90s நம்ம 2K அப்படிலாம் ரொம்ப யோசிக்காமல் அமைதியாக போய் படம் பார்த்தோன்னா ஜாலியாக போயிட்டே இருக்கும். ஸ்க்ரீன் பிளே அப்படி இருக்கும், ஜாலியாக போவோம், ஜாலியாக வரும். வரும்போது கிட்ஸ் இந்த 2K கிட்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி லவர்ஸாக இருந்தாலும் ஒரு பாரம் இறங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பெருமையாக நினச்சிப்பாங்க. அப்பா அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பழகும்போது ஒரு பயத்தோடு பழகாமல் இன்னும் ஒரு பெருமையாக நினச்சிட்டு அப்பா மட்டும் தான் சொல்லலாம், எதுவும் பயப்பட தேவையில்லை அப்படின்ற ஒரு உணர்வு வரும்.
அவன் கண்டிப்பாக அப்பா அம்மையும் அழைச்சிட்டு வந்து படத்துக்கு கொண்டு வருவாங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. Okay. இது ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நிறைய இருப்பாங்க, இது என்னோட கெஸ்ஸு. பேரண்ட்ஸும் வந்து பார்ப்பாங்க, என்னோட கெஸ். சார் நான் நினச்சேன் சரி இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் 90s கிட்ஸும் 2K கிட்ஸும் தேட்டர்லேயே வந்து தளபதி மாதிரி வந்து ஏதாவது முட்டுகள் நடக்குமோ அப்படின்னு நினச்சேன். பெருமே பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவாக தான். இன்னொன்று இந்த கேள்விக்கு நான் எப்பயுமே வந்து ஒரே ஒரு பதில் மட்டும்தான் இருக்குது. படம் எதுக்கு பார்க்க வரணுங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்பாங்க. படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோணும் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு கேட்பாங்க. இந்த 2 கேள்வியுமே ஒரு திரைப்படம் பார்க்க வரக்கூடியவங்க எல்லாருக்கும் என்ன ஒரு பாயிண்ட் வரும்னா 2 hours என்டர்டைன்மெண்ட். மைண்டில் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஃபேமிலியோட போயிட்டு ஒரு ரிலாக்ஸாக ஒரு படம் பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் தேட்டருக்கு வராங்க. அது கமர்ஷியல் படமாக இருக்கட்டும், த்ரில்லர் படமாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை ஒரு 2 hours மறக்க வைக்கணும். நம்ம அது மறக்க வைக்கக்கூடிய இடம் ஒரு தியேட்டராக இருக்கும். ஸோ அதை தேடி தான் தேட்டருக்குள்ளே வராங்க. அவங்க வந்து சந்தோஷப்படணும், சிரிக்கணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸே இல்லாத எவ்வளோ பேர் இருப்பாங்க, தேட்டரில் வந்து சிரிக்கணும். சிரிச்சே அவங்க ரொம்ப நாள் இருக்கும், ஓகேங்களா, அழுதே ரொம்ப நாள் இருக்கும். ஸோ அதுக்கான மொமெண்டம் தான் தேட்டரு. ஸோ அந்த தேட்டருக்கு வர்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்லி சிம்பிள் திங் எங்கேஜிங்காக இருக்கணும். அந்த எங்கேஜிங் 2 hours 10 minutes இந்த படத்தில் இருக்கும். அதுதான் வந்து நான் சொல்கிறது. நானுமே கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 10 years நான் வந்து ஹிட்டே கொடுக்கல. நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். மறுபடியும் நான் கம்பேக் பண்ணி நான் என்ன அனலைஸ் பண்ணிட்டு என்னுடைய தவறுகளை புரிஞ்சுக்கிட்டு நான் மறுபடியும் வந்து ஒரு ஹிட் படம் கொடுத்துருக்கேன். அது நான் ரொம்ப ஜெனூனாக நான் நம்புகிறேன். ஸோ அதை வந்து நாங்கள் 2 days முன்னாடியே ஆன் ஸ்க்ரீனில் அத்தனை பேரும் சிரித்து கிளாப் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணும்போது எனக்கு வந்து என்னுடைய சந்தோஷத்தை எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டேன், என்னுடைய சோகத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. ஓகே, சூப்பர் சார். அந்த சந்தோஷம் வந்து சீக்கிரம் திரையரங்குகளில் வந்து வரப்போகுது. மீண்டும் மீண்டும் அந்த படத்தை வந்து பேரண்ட்ஸும் சரி எல்லா ஆடியன்ஸுமே வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்புகிறோம். அண்ட் எங்கள் டீம் சார்பாகவும் என் சார்பாகவும் பர்சனல் விஷஸ். February 14th இந்த காதலர் தினம் 2025 காதலர் தினம் அன்னைக்கு 2K லவ் ஸ்டோரி வந்து வரப்போகுது. அதுவே ஒரு மாதிரி நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குது. அதுக்கு பர்சனலாக பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்துக்கு வந்து நிறைய ஆதரவு வரும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் த த்ரீ ஆஃப் யூ. The interview was really nice. Thank you. Thank you.